கதவை கூட்டாங்க. இது வேற ஒரு ஆள் வாடகை கொடுத்துட்டினா. சரி சரியா அக்கா க்ளோஸ் பண்ண சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தால் எங்களுக்கு இது ஒரு கடன் சர்ப்ரைஸாக கிடைக்கல பெருசா. அதுதான் ஓடி திரிஞ்சேன். எவ்வளோ அடைச்சி பெருசாக கிடைக்குதுன்னா எவ்வளோ அடைச்சி 3 அடிக்கு பூசி விட்டாங்க. ஓகே அப்போ இப்போ நாளைக்கு காசு கட்டணும். காய்ச்சி கொண்டு போகிற கொஞ்சம் தர சரியாக உங்களோட கதையை அவர் கதைக்குது. கதைச்சி இப்படி அந்த வீடியோ பார்த்து கொண்டது கடைசியாக நீங்கள் கதைச்சதை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தேன். அதான் நான் வந்து சொல்லி போட்டு யாரும் செய்யணும் முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்க அவர் சொன்னேன் அந்த பூசணும் கொள்ளணும் இல்லோ சொல்லி சொன்னேன். நான் என்ன செய்யணும் அது உங்களோட விருப்பம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து எங்களை இருக்கா வீடியோ எடுக்க வாங்க. அப்போ நான் எப்படி கட்டத்தில் இருக்கிறேன்னு சில நேரம் உங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீ விவேக்கு கொடுக்குறேன்டா முன்முறாக தான் நிற்கிறேன். நான் தெரியுதான் கேட்டால் கொடுத்தா காணுமெண்டு. உண்மையிலேயே அந்த லண்டன் அண்ணாவுக்கு சத்தியமாக நான் கோல் பண்ணி கேட்கல. அவராக வந்து செஞ்ச ஒரு விஷயம் ஏதோ கடவுள் சித்தம் இல்லைன்னு சொன்னால் இப்போ சிக்கிப்பட்டிருப்பியல் வந்து இவ்வளோத்துக்கும் உண்மையிலேயே எனக்கு என்ன சொன்னாலும் நான் வீடியோக்காகவோ யாருக்கும் பெருமை எடுக்கணும்னு சொல்லல. உங்களை கண்ட காலத்தில் நின்ற வரைக்கும் நாங்கள் நினைச்சதுக்கு மேலால் எங்களுக்கு சகலதுமே கிடைக்குது. உங்களோட பேர் எப்பவும் கிடையாது. நீங்கள் கொண்டு இல்லை நீங்கள் தான் என்ன கொண்டு விட்ட நீங்கள் உங்களுக்கு நான் இந்த ஊருக்கு வந்தாங்க. அப்போ என்ன நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு தானே சொல்லிவிடும். பட் அன்றைக்கு அதில் ஒரு அண்ணன் கண்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் கண்டு காய்ச்சி சொன்னேன். நீங்கள் இப்போ ஊருக்கு எல்லாருடைய நல்ல மாதிரியா 6ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து நாங்கள் அடுத்த 6ஆம் மாதம் வந்தால் 2 வருஷம் நினைச்சு நாங்கள் என்ன 2 வருஷத்துக்கு இப்படி எல்லாம் இருக்கும் இப்படி செய்வோம். நீங்கள் கூட நினச்சிருப்பீங்களா இப்படி அவர் சொல்ல வேணான்னு சொன்னோடய அது சொல்லல. அப்போ அவர் அன்றைக்கு பிறகு அவர் பின்னரம் போல் அடித்து வந்து கேட்டார் என்னண்டு அடையப்பா என்னடாப்பா அப்போ நீ அங்கே போக மாட்டியோ அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் அப்படின்ட்டு இல்லை நான் போக மாட்டேன்னு நான் போவோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை பாமா கிடக்கு என்ன செய்வோம் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் அது வந்து உங்களோட விருப்பம். நான் இப்போ என்ன சொல்கிறது ஓகே இந்த மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் செய்யக்கூடிய எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் சொல்லி எல்லாம் கணக்கு பார்த்தெல்லாம் கொடுத்து முடிச்சு விட்டாச்சு. அப்போ ஏதாவது நோமலாக செய்யத்தானே வரும்டா அண்ணா நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன் நீ வேறக்கு என்ன செய்வோம்னு நீங்கள் சொல்லுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியும் அண்ணா இப்போ அந்த வீட்டு பூச்செலவுகள் எதுவும் பார்ப்போமோ அப்படின்னு கேட்டேன். ஓகே அது உங்களோட விருப்பம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு கரண்ட்டு பிரச்சனைன்னு சொல்லி அக்கா வந்து இப்போ ஒரு கொஞ்சம் முன்னமே கால் பண்ணி கதைச்சவா அப்படின்ட்டு சொல்லையும் வந்து உடனே வந்து அவர் சொன்னார் அப்போ சரி அப்போ நான் ஒரு 50 வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஆள் இருக்கார் நான் வந்து கொடுத்து விட்றேன் நீ வந்து அதை கொண்டு போய் அதை கொடுத்து விட அந்த கரண்ட்டு காசு வந்துட்டு கட்டி அவன் கரண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ நான் வந்து அதைத்தான் வந்து இப்போ எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு எல்லாமே எங்களோட கடமை எல்லாமே முடிஞ்சது. நீ குடிவர்களுக்கு போய் ஒரு பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரம் எல்லா விஷயங்கள்லையும் இறக்கப்பட்டு செஞ்செல்லாம் போடுறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து தெரியும். அண்டே கூட எல்லாமே வந்து சொல்லி நாங்கள் முடிச்சு விட்டு வந்துட்டோம். இருந்தாலும் பிறகு வந்து வேறு யாரும் இதை கொண்டு போய்ட்டு கொடுங்க இல்லாடி நம்பரை தாங்க செய்யப்படுறோம்னு சொன்னால் நாங்கள் அதை தடை செய்ய மாட்டோமேன்னு சொன்னால் ஏன் நாங்கள் தடை செய்வேன் அப்படி நான் சொல்லியிருக்கேன் தான் ஒரு ஆளுக்கு வந்து அளவுக்கு மிஞ்சி போகும்போது நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நான் வந்து என்ன சொல்கிறேன் கதைக்கும் போது ஒரு சில விஷயங்களை நானுமே வந்து ஷேர் பண்ணுவேன். அதாவது 2 பேரும் கலந்துரையாடுற மாதிரி நாங்கள் வந்து கதைப்போம். இந்த மாதிரி இவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம் கொண்டிருக்கோம் இப்போ மக்களும் வந்து ஓரளவு காணுமன்ற மாதிரிக்கு சொல்கிறாங்களன்னா நீ வந்து உங்களோட விருப்பம்னு சொல்லி அதையும் தாண்டி இல்லை இட்ஸ் ஓகே அது பிரச்சனை இல்லை மற்றாக்கிட்ட கருத்து வேணாம். குறிப்பாக ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் அவங்களோட அம்மாவே வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை பூசி கொடுக்கணும் நிராமத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிக்கெல்லாம் சொன்னார் வந்து இது வேறு ஒரு அண்ணா. அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ அவங்க விரும்பி கட்டாயம் செய்யணும்னு சொல்கிற காரியங்களை நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அது வந்து அவங்களுக்குரிய ஒரு அது கொடுப்பனமாக தான் இருக்குமென்று நாங்கள் சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஏதோ செஞ்ச புண்ணியமாக தான் இருக்கணும். அந்த வகையில் இப்போ நாளைக்கு கரண்ட் எடுக்க 42,500 ரூபா தேவை. இன்றைக்கு வந்து 50,000 இந்த லண்டன் அண்ணா மூலமாக தானாகவே வந்து அவராகவே வந்து கேட்டு இப்போ நாங்கள் கொண்டு போகிறோம் வந்துட்டு கொடுக்குறதுக்கு. இப்போ அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் வந்து நாங்கள் இன்றைய தினம் கொடுக்க போகிறோம். ஸோ வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்து ஏடிஎம் இருக்குது அதில் காசு எடுத்து கொண்டே கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் வந்து. நிஷாக்காக இப்போ ஷொக்காக இருக்க போகுது திடீரெண்டு போக. மற்றது இன்னொரு பக்கம்
காசு நாங்கள் கொண்டு கொடுத்தா சந்தோஷப்படுவோம். உண்மைக்கும் என்ன சொல்கிறது, 42,500 சும்மாவா, ஒரு $1000 பரவாயில்ல. நான் என்ன செஞ்சாலும் நன்மையும் நல்லதுமாக தான் எல்லாருக்குமே செய்வோம். யாருக்குமே தீங்கு செய்வோம் நிற்கிறது இல்லை. அந்த வகையில் இவங்களுக்கும் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறது நல்ல நோக்கத்தோடு தான். மற்றது என்ன கரண்டே அந்த பக்கம் படிக்கிறதா என்ன ஒன்று சொன்னேன். ஏன்னா பக்கம் பூசணுமா விசாகா யோசிச்சோன்ருப்பா, என்னண்டு ஃபோன் அடிப்போமோ வேண்டாமோ என்ன செய்வோம். அவள் அண்ணான்னு சொல்கிறபடியான்னு சொல்கிறோம் இப்படி சரியாக கிருஷ்ணா சொன்னது பாப்பம் திங்கக்கிழமை டைம் இருக்கும் அப்படிலாம் சொன்னது என்ன கட்டம் அந்த மாதிரி. இப்போ காண கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். க்ளோஸ் டென்னடா அக்கா அக்கோய் இல்லையா? அதான் யோசிக்க கூட அடுக்குதாந்தி கேரியும் இல்லை மாசியம் இல்லைடா 24 இல்லை. அதான் மெசேஜ் வந்து இந்த ஃபோனுக்கு இப்போ வந்து மெசேஜ் காசு கொண்டு கொடுக்கூட 24 நாளைக்கு கொண்டு கொடுத்துருவோம். அந்த விட்டு நிற்கிறாங்களா? மற்றது இப்போ இந்த வீட்டை வேறு யாக்கில் இல்லை வந்ததா? அப்போ அதாவது சில வேலை மூடி போடணும் இல்லையே. இல்லையா? ஹலோ, ஓ மக நிற்கிறீங்களாக்கா? நான் வெளியில் வந்தேண்ணா. வீட்டை இல்லையா? இல்லையண்ணா. அவ்வளோ பிள்ளைகளும் இல்லையே? இல்லையண்ணா, கேட் செய்ய வந்து கொடுத்துனாங்களா பார்த்துட்டு. அது சரியா? என்னடா மின்சார சபக்கார சொன்னவங்க என்ன பின்னுக்கு கேட் ஆளு என்று சொன்னா பின் கேட் அடியில தூண் போடணுமா. அப்ப நான் என்ன இல்ல, நான் முன்னுக்கு கேட் போடுறேன், கேட்டும் பூசி போட்டு அந்த 3 அடி பூசி விட சொல்லி. அப்ப அது அழுகலாம் இந்த ராக்கள்கிட்ட வந்தேன் நான். தூரம் நிற்கிறீங்களா? ஓமண்ணா, எங்க வீட்டடி வாருதா? உன்னோட வீட்டடி தான் நான் வந்தேன் காணையில் என்ன அப்புறம் இல்லையா? அங்கே நிற்கிறீங்க சரியா? நான் சுண்டுக்குழி கிட்ட நிக்கிறேன். சுண்டுக்குழியா? என்னத்தில் போனீங்க? ஆட்டோ வழி அண்ணா. ஆட்டோல? அது சரியா? அந்த பாசூர்ல ஒரு அம்மா ஆறாக்கள் அந்த தன் பராமன் வீட்டு இருக்க போக சொன்னவ. அப்ப அங்கதான் வந்தோன்னா காண இல்லை. நிக்கிறேன் பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு போனீங்க? இப்பதானே நாளைக்கு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள. இப்போ சரியா சுண்டுக்குழியிலையா நிற்கிறீங்க? ஓமண்ணா. என்ன டைம் வருவீங்க? இப்போ வந்துடுவோம் 1/2 மணி நேரத்துக்குள்ள. அங்கேருந்து இங்கே வேறு மத்தியானம் பிடிக்குமே. ஓ சரி, அப்போ நீங்கள் போன அலுவலை முடிச்சு கொண்டு வாங்க. இப்போ இங்கே வந்தால் அடிங்களா? சரி அண்ணா. ஓகே ஓகே. வாருதா வீட்டு அடிக்கிறேன்ட்டா? இல்லை, நீங்கள் போன அலுவலை முடிச்சு கொண்டு வாங்க. இதாகத்தான் போயிருப்பீங்க தேவையா? ஆமாண்ணா. அதை முடிச்சு கொண்டு வாங்க. சரி ஓகே. சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தால் எங்களுக்கு இது ஒரு கடன் சர்ப்ரைஸாக. எங்கத்தா தண்ணி ஒரு என்ன செய்வோம்டா? யா நேரம் 4:30. சாரி 5 போய்க்க வருவோமா? அப்போ போய்க்க எத்தனை மணி ஆகிறியா? கேட்கட்ட அலுவல் முடிஞ்சு உண்டு முடியலை இன்னும் வரையில என்று சொன்னேன். கேட்டு செய்ய கொடுத்த இங்கே சுண்டுக்குழியில கொடுத்தா
ஆ கேக் இல்லை கேட்டு கேட்டு இங்கே இல்லை செய்ய கொடுத்துருந்தோம் அன்றைக்கு அந்த பின்னால் வந்து நான் கோழி வேண்ட படியே அதுதான் இது வேறு அளவில் தான் போயிருக்கேன். சரியாக கேட்போம் அவ்வளோ நேரம் செல்லமெண்டு கேட்டுட்டு சொல்கிற நேரத்தை பார்த்து இப்போ எடுக்கிறா இல்லையாப்பா பச்சையோ அடிக்கிறது திருப்பி எடுக்கிறா இல்லை என்ன ஃபோன் அளவில் விட்டுட்டா கண்டு விரட்டோன்னு கேட்குறா. எடுக்கிறா இல்லையாப்பா சரி பார்த்துட்டு எடுப்பானே பைவார். ஹலோ எங்க போனை வச்சுட்டு போடி அது கிடையாது அதான் ஏன் கேட்கல கதைச்சுடி எவ்வளோங்க இல்லையா என்னண்டு இப்பதான் போன் சைலன்ஸ்ல வச்சிருந்திருக்கீங்க எனக்கு விளாங்கல இப்பதான் நேரம் பார்த்து போன் இருக்கதான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகே அப்ப நீங்க வேற எவ்வளவு நேரம் செல்லும்? நான் இப்ப வலிக்கிற ஆயத்தம் வளர்க்குற ஆயத்தம்ண்டா அங்கே சுண்டு குழியிலேருந்து இங்கே வருவோம். அப்போ வாரீங்களே நான் நிற்கிறேன் நோக்கா. சரி என்ன சரி வாரண்டா. சரி ஓகே. ஐயோ ஸ்ரீலங்கா மச்சுரகாக நித்ரையா போனேன். ஸ்ரீலங்காவுக்கு ஃபேனாக இருக்க போறியா நீ? ஸ்ரீலங்கா எத்தனை கிலோ அவுட்? அதான் 100 அடிச்சிருந்தாலும் கவலை இல்லை. எத்தனை 100 அடிக்கலையா? 94 எத்தனை 10 ஓவர் மச்சா? ரப்பராப்பா கடவுளே கேளா ஒருவனை நம்பி டீம் இருக்கிறான்டா. அப்புறம் என்ன டீம் சரிதான் நம்ம இந்த அளவில் முடிஞ்சது என்ன சரியா லேட்டாக போச்சு. சரிதான் நீங்கள் போயிட்டு வர சரியாக இருக்கும். எங்கே போனீங்க? என்னண்டா சுண்டுக்குள்ளி என்ன என்னண்டான்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கார சொன்னவியல் எங்களோட கேட் பின்னுக்கல்லோ பின்னுக்கு கேட்டுன்னா இன்னொரு தூண் போட்டு தான் கரண்ட். ஏன் உங்களோட இதுக்கு பக்கத்தில் அதுக்கு கேட் இல்லாம அப்படி போடல. ஏன் கரண்ட் வயர் கேட்டாலே வருதா? சொன்னேன் அப்படித்தான் நான் கேட் போட செய்ய கொடுத்துட்டோம் போடுவேன். எதுக்கு கேட் செய்ய கொடுத்தீங்க? அந்த வாசல் இந்த வாசல் அது இங்கே இல்லை செய்ய கொடுத்தீங்க கேட்டு இல்லை காசு அங்கே வாங்க வாக்கள்கிட்ட வாங்க சொன்னேன். அது காசு வாங்க போனீங்களா? வாங்கியாச்சா? இப்போ நாக்கில் சந்தைக்கெல்லாம் போயிட்டு லேட்டாக உண்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு. ஏன் காசு அக்கௌண்ட் நம்பர் கூட இல்லையா? தெரியாது என்ன அவர் தங்கட விருப்பம் தானே. அது சரியா? அப்போ இப்போ எத்தனை போய் 2 மணி நேரம் இருக்குமா? இல்லை 4 மணிக்கு இருக்கும். 2 மணி ஆகும். நம்ம வந்து வரும் கூட இருக்கும். அம்மா வச்சுருந்துச்சிங்களே. ஓகே அங்கே செத்த விடும் முன்னுக்கு அப்போ அங்கால மினக்கட்டு நிற்கணும் இல்லை. கரண்ட்டுக்கார இப்போ வந்து பார்த்தவங்க நேற்று காலையில் அந்த அவடம் பூசி விட சொல்லி 3 அடிக்கு அங்கால சிவருக்கு பூசி விட்டாம். அங்கால சிவருக்கு நாத்தி காணாதாம். அதுல மீட்டர் போடலாதாம். அப்போ இங்கே ஜன்னல் இருக்குது அந்த சைட்டுக்கு முன் ஜன்னலோட அதுக்கு மேலே. ஆமாம் அந்த லிண்டருக்கு கீழே 3 அடிக்கு பூசி விட்டான். ஓகே அப்போ இப்போ நாளைக்கு காசு கட்டணும். செட் பண்ணிட்டீங்களா? காசு கிடைக்கல பெருசா அதுதான் ஓடி திரிஞ்சேன். எவ்வளோ அடைச்சு பெருசாக கிடைக்கலன்னா எவ்வளோ அடைச்சு? இப்போ இருக்க சொல்லி வாங்கல லைட்டு போடலா இல்லையா? எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிட்டுதா? கதவு பூட்டு. என்னண்டு கதவு பூட்டாங்கால என்ன இது வேற ஒரு ஆக்களுக்கு வாடகை கொடுத்துட்டினா? சரி சரியா பெயிண்ட் அடிச்சு நான் நீங்கள் இப்போ இந்த அரை மட்டும்தானோ? அடா உள்ளார லைட் இருக்குதான் உங்களுக்கு. அதே போகிறீங்க போட்டாலும் வெளிச்சம் தெரியா? இப்போ இந்த வெளி லைட்டு ஒன்றும் வெளி லைட்டுக்கு சுவிட்ச் வெளியில இல்லையா? இல்லை உள்ளுக்கு தான் இருக்கு. அந்த அங்கே பின்னுக்கு மட்டும் போட்டபடி இருக்கு. இருங்க நீங்கள் 12 எடுங்க. என்ன நாங்களும் உங்களை விட்டு என்ன அதுக்காண்டி உங்களை விட்டு போகிறேன்னு போவோம் ஏதாமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அன்றைக்கு வந்து எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாம் காய்ச்சிட்டு போனோம் தானே. அது இது கடைசி ஒரு அளவு கரண்ட் அளவு நாங்கள் செய்கிறேன்னு சொன்னதானே. அப்போ செய்யணும் தெரியா? 42,500 கட்டணுமெண்டு. 41,500. 41,500. ஆமாம் யார் இருக்குன்னா அப்படிதான். ஆமாம் தெரியும் வந்து பார்த்தவங்களா? வயரிங்கெல்லாம் ஓகேவா? அது அதனும் பார்க்கல. இல்லை இல்லை அதன்னு சொல்லல. அதனும் பார்க்கல. வேற என்ன இதுகள் பார்த்து பாக்ஸுகள் வச்சிருக்குதோ இதுகள் வடி வயர் விட்டுருக்கோன்னு அதெல்லாம் சரியா? அதெல்லாம் ஓகே. இல்லை இல்லை
இந்த மரியாதை பார்த்து அப்படி மரியாதை நீ கூட அப்படி யோசிக்கலே. அப்போ இப்போ ஆட்டோக்கார வளமே அப்படிக்கிறாரா இல்லை என்ன அந்த அவை ஒரு ஆக்கள்கிட்ட சொன்னாவே வேறு யாரையும் அனுப்பிவிடும். இப்போ போய் வர்றதுக்கு 1800 அப்போ 2 கொடுத்தையல் சுண்டு குளிக்கும் அவை வரைக்கும் நான் கொடுத்தது. இதுவே கொஞ்சம் சாப்பாடு சாமான் மட்டும் வாங்கி கொடுத்து விட்டு இப்போ லேட் ஆகுதுண்டா அப்போலாம் போயிட்டுன்றனாலே பகல் போல வாங்கண்டே நேரத்துக்கு. அப்போ இப்போ வரைச்சொன்னாக்களை சந்திக்கிறேன் நீங்கள் அதான் செத்த வீடு போயிட்டு மேம் பக்கத்தில் 3 நாள் கரண்ட் காசு யார்கிட்ட ப்ரைவர் நீங்கள் கரண்ட் காசு கண்டு கேட்கலன்னா நான் அந்த எனக்கு தண்ணிக்கு தொட்டி ஒன்று கட்ட வேணும் இல்லை அதான் அதுவும் ஏதாவது எனக்கு கோழி கூடு இல்லாட்டி வீடு செய்ய நான் வேணாம் எனக்கு வீடு போயில நீங்கள் செய்து தந்தது காணும் மேற்கொண்டு எனக்கு வீட்டு சம்மந்தமாக ஒன்றும் செய்ய வேணும் ஏதாவது எனக்கு தொழிலுக்கு ஒரு முயற்சிக்கு யார் அந்தாவே ஃபோன் பண்ணி கேட்டாங்களே சந்திக்கணும்னா இல்லையா செத்த விட்டு போயிட்டு. சரி ஓகே அது எனக்கு தெரியாது என்னென்றால் என்ன நான் அன்றைக்கு கடைசி அளவில் நான் யோசிச்சது அன்றைக்கு அந்த வீட்டை போய்க்குள்ளே ஃபோமில் சைன் பண்ணுறதானே இப்போ அதை சைன் பண்ணி போட்டு போகுண்டு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி அது நான் யோசிச்சு உங்கள்ட்ட காசு இருக்கும் சம்டைம்னு சொல்லி சனமுன்னு சொல்கிறேன் சும்மா கோழி சரி அது உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம் எனக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒன்றில் வச்சு கட்டுவீங்கன்னு பார்த்தா அப்புறம் நீங்களும் உண்மையாக அவங்கள்ட்ட இல்லை தானே அப்போ இல்லைன்னு சொல்லையும் இப்போ என்ன செய்கிறது கடைசி ஒரு அறிவல் நான் செய்யத்தானே வேணும். அப்போ நீங்களும் சரியாக கால் பண்ணி நான் சொன்னதான் நானும் அவரையும் கால் பண்ணி கேட்க மாட்டேன். அதேமாதிரி நானும் வீட்டை இருக்க தெரிஞ்ச ஒரு அண்ணா வளமையாக கதைக்கிற ஒரு அண்ணா தான் ஃபோன் பண்ணார். அப்போ ஃபோன் பண்ணி அவர் கதைச்சி கொண்டு போகிற கொஞ்சத்தால் சரியாக உங்களோட கதையை அவர் கதைச்சி இப்படி அந்த வீடியோ பார்த்து கொண்டது கடைசியாக நீங்கள் கதைச்சதை பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகிருந்தால் மதாமி தான் சொல்லி போட்டு ஏதாவது செய்யணும்ண்டார். அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்க அவர் சொன்னேன் அந்த பூசணும் கொள்ளணும் இல்லோன்னு சொல்லி சொன்னேன். நான் என்ன செய்யணும் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கு இப்போ எமர்ஜென்சியாக இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று திங்கக்கிழமை 40,000 கட்டணும்ண்டு சொன்ன வாக்கான்னு சொல்ல அப்போ சொன்னேன் அப்படின்னா ஓகே அப்படின்னா அதை நான் தாரன் கொண்டே கொடுத்துவோண்டு ஏதோ கடவுள் சித்தம் இல்லைன்னு சொன்னால் இப்போ சிக்கிப்பட்டிருப்பியல் இல்லாட்டி நீங்கள் செஞ்சிருப்பீங்க நைஸா நிறைய கட்டாமல் விட்டுருப்பீங்க இல்லை 2-3 நாள் சென்றாலும் ஏதாவது வழியில் மாறியாவது கட்டத்தானே என்ன வேணும். என்னென்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலிகள் இருக்குதுல்லோ டாய்லெட் பைப் வெட்டி ஃபிட்டுக்குள்ளே விட இல்லை அது செய்யலை வேல். அப்போ டாய்லெட்டுக்கு கதவு போடணும் அப்போ சின்ன சின்ன வேலையில் எனக்கு கிடக்கല്ലോ கேட்டு போடணும் கேட் போடணும் இப்போ தான் கொடுத்தேன். அப்போ இப்போ இந்த கரங்கா சொன்ன அப்புறம் இல்லை முதலே கொடுத்தேன் அந்த அன்றைக்கு வந்தபடியே தானே கோழி வாங்க வந்தபடியே அவர் வேறு யாரையும் அனுப்பினது அவர் தான் கதை கேட் டாய்லெட்டுக்கு சும்மா ஒரு நோமல் தகர கேட்டு கேட்டுக்கு குழந்தை அப்போதான் உதாரண கட்டினது அது எனக்கு அந்த சொன்னேன் மாலை ஆண்டின்ட்டு அவங்க செய்ய சொல்லி கேட்டும் கிரில்லும் அவங்க ஃப்ரான்ஸா அதப்படி எப்போ அவங்க நான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் அங்கே சுண்டுக்குழியில் தேடி போய் அவங்க எங்களோட வீட்டு வேலை முடியக்க தண்டை பங்களிப்பு முண்டு இருக்கணும்னு சொல்லி இப்போ தண்டை இதில் முன் கேட்டு டாய்லெட் கதவும் கிரில் அவ்வளவும் செய்ய சொல்லி அந்த கடைசி வீடியோவில் சொன்னேன் நம்பிக்கையாக வருமெண்டு காசு சொன்னேன் இப்போ ஞாபகம் மறந்து பிடிச்சிட்டேன்னு சொல்லி செய்வாங்க. ஓகே அப்பாக்கி நீ அந்த காசு தான் நான் என்னென்றால் இப்போ தெரியும் தானேக்கா கடைசி அளவில் கரண்ட் காசு எங்கே உள்ளுக்கா காருக்கியா அப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சு நாங்கள் அதை குறையாட கூட அதை விட இப்போ நீங்கள் இந்த வீட்டை அழுப்பணும்னா அது முக்கியமானது தான். மற்றது இப்போ தண்ணிக்கு என்ன செய்ய போகிறீங்க அந்த பிராண்ட் பெட்டில் ஒரு பம்பு கிடக்குன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணவா அந்த கைப்பம்பு கிடக்குதாமன்னு சொல்லி அக்கா சொன்னவ தண்ணி இப்போ கொஞ்சம் நிலங்களுக்கு அங்கே கரண்ட் எடுத்துகிட்டு மண்டத்துக்கு வெயில் தானே தொட்டியை கட்டினா ஏன் தண்ணி எடுக்க சொல்லி அப்படியா பைப் கொண்டு போட்டு விட்றேன் டைப் கொண்டு தான் எங்கட வீட்டை போட்டேன் இங்கே இருந்து தான் தாருனேன்ட்டு அது கொஞ்ச நாளைக்கு தானே அவசரத்துக்கு சரி ஏதோ அது உங்களோட விருப்பம். நான் சொல்கிறத சொல்லியிருக்குது இந்த இதில் 42,500 அப்போ 42,500 ஆகும் கொடுத்தேன்டா கண்ணுங்க சரியா இருக்க நம்புங்கப்பா எவ்வளோ ஏய் 50 இருக்குதாமே அப்படியே வருதுட்டியா என்ன நீ விவேக்கு கொடுக்குறேன்டா முன்முறை தான் நிற்கிறேன் நான் தெரியுதானே கேட்டால் கொடுத்தா காணுமெண்டு அப்புறம் என்ன 8,500 கூட கொடுக்குறேன்
ஏன்னா வேறும் அப்படித்தான் உங்களை கண்டா கொடுக்குறாரு அதான் நிற்கிறேன் 50 கிடக்கா 41 தான் ஆக்கு சொன்னேன் இப்போ நீ கொடுத்துட்டா நீ என்ன திருப்பி பண்ணுற திருப்பி தருவீங்க நீங்கள் உண்மையா எவ்வளோ போய் 5000 தான் 5000 அதுக்குள்ள அது முடியாது 41 அப்போ 42 எடுத்துட்டு சின்ன 2000 பிறகு 500 கூட தான் இருக்குது நாளைக்கு போ ஒன்று நாட்டுக்கு அதுக்கு நான் நாளைக்கு போகிறேன் எனக்கு வேண்டாம் இது அவர் 50 தான் அனுப்பி விட்டாருக்கா உங்களை கொடுக்க சொல்லி அவர் வந்து தன்னை டீட்டெயில் ஒன்றும் சொல்ல வேணாம் அவன் சொன்னவர் வந்து அப்போ இருந்தாலும் நாங்கள் அப்படி செய்யல காரணம் என்னன்னு சொன்னால் தெரியும் தானே ஏற்கனவே சும்மா அப்படி இப்படி தான் கதைக்கிறேன் அண்ணா குரணச்சாம்பராரு அண்ணாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 789 நான் ஃபர்தர் டீட்டெயில் ஒன்றும் சொல்லலை அவர் வேறு என்ன செஞ்சவர் கொண்டு வேறு யாருக்கெல்லாம் உதவி செஞ்சவர் சொன்ன அப்புறம் அது இன்னும் அது அவங்களோட அந்த உறவுகளுக்கு எதுவும் பிரச்சனை எனிவே உண்மையிலே வந்து இந்த டைமில் அவர் செஞ்ச ஒரு பெரிய உதவின்னு தான் சொல்லணும் மக்கா என்றால் உண்மையாக நான் அன்றைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி என்னை கேட்க நான் என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு நான் எல்லாமே கணக்கு பார்த்து கடைசியாக வந்துட்டு போயிட்டேன் அப்போ என்ன செய்கிறேன் நான் என்று சொல்லியுமே எனக்கு நான் நம்பர் உதவியும் கேட்கிறேன் ஏன்டா அவன் கொமெண்ட் வர அப்படி இப்படி எல்லாம் அன்றைக்கி நீ இப்படி யாரை நம்பி கேட்கல அதாவது அப்போ என்ன செய்கிறான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறது சரியாக அவர் அடிக்கிறார் இவர் அடித்தா நம்ம எடுக்கிறதும் இல்லை அன்றைக்கு நான் இவரை கோலையும் ஆன்சர் பண்ணி கதைக்க சரியாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்களோட கதை வருது உங்களோட கதை வந்துடும் கொஞ்சத்தால் நானும் இந்த கரன் கதையை சொல்ல அவரும் வந்து சரியாக அதை கொண்டே கொடுங்கன்னு சொல்லி தந்து இன்றைக்கி சொன்ன மாதிரியே நாளைக்கு மண்டே இன்றைக்கி சண்டேனா சண்டே அவ்வளோ ஸ்டக் ஆகிட்டார் அப்போ இன்றைய கொண்டு தந்தாச்சு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நடந்து கொண்டு தான் இருக்குது என்ன சந்தோஷம் தானே என்ன நீங்களும் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கீங்க ஏதாச்சும் கதைகளா உண்மையாக நீங்கள் யோசிக்கிற இல்லையோ நான் சரியாக யோசித்தேன் இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி அப்படிக்கான இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிக்காம ஏன்னா நான் அவளை சொல்லி போட்டேனே திங்கக்கிழமை 2 நாள் பொறுங்கோ நான் சொன்னான் தானே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும் நீங்கள் நம்பியிருப்பீங்க நம்பலையா அதான் நம்ப செய்தருவீங்கன்னு நினச்சேன் அதான் நம்பினீங்கண்ணே நம்பலையா சொல்லுவோம் வேண்டிட்டு சரி அப்போ நீங்கள் அந்த அவர் உண்மையிலேயே அந்த லண்டன் அண்ணாவுக்கு சத்தியமாக நான் கால் பண்ணி கேட்கல அவராக வந்து செஞ்ச ஒரு விஷயம் அப்போ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி விடுங்க ஐயா ஏண்டா உண்மையாக பெரிய விஷயம் மற்றது தந்தபடியே தானே எங்களுக்கு கரண்ட் எடுக்கலாம் இல்லாட்டி எடுக்கல அதெல்லாம் மற்றது இன்னும் ஒரு லண்டன்லேயே இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பரை நான் கேட்டேன் கேட்டு அவருக்கு அனுப்பி விட்னான் அவருக்கு வந்து 1 கிழமை 2 கிழமை போத்தானா சம்பளம் பெறுமா அவர் பெருசாக இல்லாட்டும் இது ஒரு கொஞ்சம் தன்னால் முடிஞ்ச சின்ன உங்களுக்கு அனுப்பணும் பண்ணுவார் அப்போ அவர் உங்களோட அக்கௌண்ட்டு தான் அனுப்புவார் காசு அனுப்பினா எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார் அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணால் திருப்பி அதில் வரைக்குள்ள அதை நம்ம மென்ஷன் பண்ணி விடுவோம் ஏன்னா உலாவும் செஞ்ச நாங்கள் அதை ஒழிச்சு இது செய்யக்கூடாது மற்ற இன்றைக்குமா அவரை சொல்லக்குள்ள அவர் பார்த்தா சந்தோஷப்படுவார் தானே அப்போ அவர்கிட்ட நம்பர் இப்போ எங்கே போச்சுருந்தையா நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அன்றைக்கே அனுப்பிட்டேன் அப்போ எப்படியும் ஒரு 1 வீக் 2 வீக் நான் அக்கௌண்ட் நம்பர் வேணது வந்து மேக்கும் உங்களுக்கு இந்த ஏற்கனவே என்னென்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கவியல் என்னென்னா மாறி யார் அனுப்பிட்டீங்களோ தெரியாண்டு தான் ஆர்டிஎன்ட்டு போட்டவியல் என்னது உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்க சொல்ல இல்லை மற்ற நார்மலாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது எந்த இதில் இருக்குது வந்து இருந்தாலும் நான் கேட்குறேன் அதில் இந்தியாவில் வந்து ஊர்பட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்போ நான் சம்டைம் ஃபோன் மாற்றி செய்கிறேன்னு சொன்னால் ஆட் பண்ணுறக்காண்டி தான் கேட்டேன் மற்ற அவரும் கேட்ட ரீதியில் வந்துட்டு அனுப்புவோம்னு சொல்லி இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அலுவல் முடிஞ்சது தானே நாளையே கரண்ட் கொண்டே கட்டும் சரி தானே கட்டி போட்டு நீ அங்கே ஓகே தானே கரண்ட் வந்துட்டு ஓகே கட்டி போட்டு நான் கதைக்கிறேன் பெரிய எப்போ தருவாங்களா இல்லை பில் ரிசீட்டை வச்சுக்கொண்டு சாரோட கதைக்க சொன்னவியல் நான் கதைக்கிறேன் பிரச்சனையை சொல்லி ஓகே அவசரம் தேவையான அப்போ அதை வச்சுக்கொண்டு கதைங்க உண்மையாக என்ன சொல்கிறது அது உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மையிலன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிற மாதிரி கிடைக்கிறதும் இல்லையா கவலனை கூடன்னு வந்து அன்றைக்கு நான் உங்களோட கதைச்சி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது வந்து வந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ உங்களோட ஒரு இது இருக்கிறபடியாக தான் அந்த வகையில் லண்டன்னா அவருக்கு நன்றி மற்ற என்னன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் கட்டணும் நான் போயிருப்பேன் மற்றபடினா போயிருப்பேன் நாளைக்கு கட்டணும் இல்லை ஏன்னு நான் டிலே பண்ணுவான் பார்த்தா இந்த வீடு கொடுத்தாச்சு இல்லை இப்போ இருட்டுக்கே இருக்கிறோம் பாருங்க வந்து வீடு வந்து கொடுத்தாச்சு ரூமில் லைட் இருக்குது ரூமில் லைட் இருக்குது இருந்தாலும் வெளியில் இருட்டு தான் போல இல்லை அங்கால தான் இங்கால இல்லை அங்கே ஏரியா இனி அவா ஒன்றும் செய்யலானே அப்போ அவங்க அப்படியும் கொடுக்கத்தானே ஒன்றும் வந்து அப்போ நீங்களும் நேரத்தோட மூவ் ஆகி போகிறது நல்லம்மாங்க கரண்ட் வந்தால் ஓகே அங்கால மிச்சம் எல்லாமே நடக்கும் பையெல்லாம் நடக்கும் தானே
எல்லாம் இதுவரைக்கும் இவ்வளத்துக்கும் உண்மையிலேயே எனக்கு என்ன சொன்னாலும் நான் வீடியோக்காகவோ யாருக்கும் பெருமை எடுக்கணும்னு சொல்லல. உங்களை கண்ட காலத்துல நின்ற வரைக்கும் நாங்க நினைச்சதுக்கு மேலால எங்களுக்கு சகலதுமே கிடைக்குது. இவ்வளத்தையும் செய்த ஆண்டவர் மிச்சத்தையும் செய்து முடிப்பார். கட்டாயம் அதான் ஏதோ எனக்கு அந்த டைம் கனெக்ட். நீங்க பாருங்க 6ஆம் மாசம் 1ஆம் தேதி வந்து நாங்கள் அடுத்த 6ஆம் மாசம் வந்தா 2 வருஷம் நினைச்சு நாங்கள் இன்னும் 2 வருஷத்துக்கு இப்படி எல்லாம் இருக்கும் இப்படி செய்வோம். நீங்க கூட நினைச்சிருப்பீங்களா இப்படி ஒரு வீடு கட்டி இப்படி எல்லாம் செய்யலாம்னு? என்ன உங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குத்தானே. இல்லை அதை விட இப்போ என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது. இப்போ கூட நீங்கள் அந்த அம்மா திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி உங்களை வர சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இதெல்லாம் சம்திங் இப்படித்தான் ஏதோ உங்களை அவங்க சுண்டுக்குழியில் நிறைய பேர் என்னென்னு சொன்னால் அந்த நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் என்னத்துக்காண்டி அதை திருப்பி அதில் போட்டேன்றே எனக்கு தெரியாது. இத்தனையோ வீடியோ இருக்குது என்னது உங்களுடைய கொண்டு இந்த ஒரு இக்கட்டான டைமுக்குள்ள அதை திருப்பி போட்டது. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது தானே யோசிச்சுவாங்க. ஏதோ சம்மந்தம் இல்லாமல் நான் ஏன் அதை போட்டேன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவள் கோல் பண்ண தன்னை தெரியுது ஒன்று கேட்டா தெரியுது நான் என்ன கோல் பண்ண உடனே என்ன தெரியுதோண்டா ஒன்றில் கடவுளாக இருக்கணும் இல்லாட்டி கல்லனாக இருக்கணும். என்ன கல்லனாக தான் தெரியாது. என்ன தெரியும்னா எனக்கு எப்பட்றாப்பா நான் தான் சுண்டுக்குழியம்மாவான்னு சொல்கிறேன். சுண்டுக்குழியம்மாண்டாலே கூடயான் தான். பிறகு இப்படி இந்த கதைக்கு தான் தன்னை பார்த்தேன்டா இங்கே பார்த்தீங்க அந்த வீடியோட தான் மாறினேன். பிறகு ஞாபகம் வந்துச்சு இப்படி சரியா வயசு போயிட்டுது. இப்போ என்ன கதைக்க வேணுமென்று தெரியுது இல்லை அம்மாவுக்கு. முந்தி மாதிரி 2 வயசு ஆகணுது. 85 வயசுக்கிட்ட 80 வயசு கூட வரும் நினைக்கிறேன். 80 கூட இருந்தாலும் அந்த மனுஷி தான் முழு காரணம். நாங்கள் சந்திச்சேக்க என்ன நாங்கள் அன்றைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை என்ன வீட்டு கூட்டம் நடந்தது போய் வந்தேன். நான் அந்த பழைய வீடியோவில் பார்த்ததுல திருஷ்டியாக இப்போ எவ்வளோ முன்னேற்றம் அடுத்த வீட்டு கூட்டம் அன்றைக்கும் பாஸ்டர்வாலை சந்திச்சு தான் கழிச்சிட்டு வந்தேன் நாங்கள். என்னது வீட்டை போகிறதுக்கு. அப்போ அந்த இது அது எல்லாம் வேணாம். பொம்மை ஒன்றும் கொண்டு வரலையே? வேணாம் வேண்டாம். நீங்கள் பார்த்துட்டீங்களா சில வேண்டா இல்லாட்டி எல்லாம் வேணாம். ஆனால் உண்மையாக்கா நீங்கள் அண்டை வெட்டதோடவே இருக்கு. சில விஷயங்கள் என்ன எங்களுக்குள்ள உணர்த்தப்படுகிறது. அது உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியாது. அதன்படி தான் நானும் இயங்குறேன். அப்போ எனக்கு அதெல்லாம் வேணாம் என்று தோணுது. அதுதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் என்ன முறைப்படி செய்வீங்களோ அப்பவே சொன்னவே வெள்ளி சனி ஞாயிறை விட்டு மற்ற நாள் எப்பண்டாலும் சொல்லி தாங்க. இப்போ என்ன ஃபாதரை கொண்டு வந்து ப்ரே பண்ணி செஞ்சு போகிறீங்களா? யாரோட ஆச்சுங்க ஃபாதர்? அங்கே போகிறச்சு அங்கே குழம்புத்துற. சரி ஓகே. அப்போ நீங்கள் அந்த அளவில் முடிச்சு வேற இங்கே எங்களுக்கு ஒரு தரம் பழக்கம் இல்லை தானே. இதுதான் நான் போய் காருக்க சொல்லியிருப்பேன். நீங்கள் அது ஒன்றும் தேவையில்லை. சும்மா நீங்கள் காசு சொல்ல என்ன சாமான் அது பேர் சொன்னீங்க? ஏதோ தச்ச பொங்கல் பொங்கணும் தச்ச இல்லை ஏதோ அதைத்தான் இது பொங்கி ஏதோ ஏதோ நிற்க மாட்டேன் ஏதோ வைக்கல் கட்டி இழுத்து கொண்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா வைக்கோலை கொண்டே கட்டி இழுத்து இருக்கிறதுக்கு என் மூணு அவ்வளோ காசு என்ன சும்மா இருக்கிற வைக்கோல் என்ன வேண்டாம். அப்புறம் நான் இங்கே கிடந்த எடுத்துனாலும் சும்மா வாரம் தெரிஞ்சுக்கிற தான் ஏண்ணே. சரி அப்போ நேரமாச்சு. நாங்கள் உடம்பு ஓடிச்சு கொண்டு விட்டுருக்கேன். அவன் கதவை திறந்து விட்டான். இவன் ஒரு நிமிஷம் ஃபோன் கேட்காம இருக்க மாட்டான். கதவை சாத்தி தான் கிடந்தது. பார்த்தா நுழம்புள்ளட்டு என்ன நடந்துட்டு அப்படி கதவை தோன்று போடுது ஃபோன் கேட்க வழியில். ஏன் உள்ளுக்கு இருந்தும் காய்க்காது அவன் தெரியும் தானே. உள்ளுக்கு இருந்தும் காய்க்கலாக்கா தெரியும் தானே. காய்க்கிறது நான் கேட்டு போடுவோம். அதுக்காண்டி வழியில் போட்டான். வழியில் போனால் முழு நம்ம உள்ளுக்கு கூத்து. இப்போ வெளியில் நிற்கிற 1000 நுழம்பை விட உள்ளுக்கு நிற்கிற 10 நுழம்பு ஆபத்து. ஏன் சொல்லாம் அதோட போயெல்லாம் சுற்றி கடிச்சு அடிக்கவும் இல்லை. கிடக்கு அம்புடுதும் இல்லை. ஒவ்வொரு நுழம்பும் கடிக்க எல்லாம் கோபம் வந்துச்சு. ஆனால் என்ன பாஞ்சாரியான்னு அடுத்த வீடியோ எல்லாத்தையும் சும்மா அவனை தான் கலை ஊற்றுவேன்னு. ஆனால் உண்மையாக நான் போன் கேட்குறேன். அக்கா வணக்கம். சில நேரம் சும்மா அந்த இதை எரியும். அது சும்மா அந்த ஷெடோ கரியும் இவஞ்சில் ஆடினோடைய அறிஞ்சு இருக்கலாம். நாங்கள் இதில் எட்டி பார்த்தா நீங்கள் இல்லை. அப்புறம் கூப்பிட்டாங்க 2 3 தடவை கூப்பிட்டாங்க. இது காணையில். அப்போ நான் யோசிச்சேன் வீடு கொடுத்தா தானே. ஸோ பகல் அந்த விட்ட நிற்கிறீங்க ஒய்யான்ட்டு அதால் எட்டி பார்க்க அதில் யாரோ வேலை செஞ்சுட்டு ஒரு மாதிரி தான் பார்த்துக்கணும். அப்புறம் தெரிஞ்சுருக்குதான் அப்படி எங்களேன்ட்டு ஒரு மாதிரி அவையே பார்த்தோம். யாரோ ஒரு அம்மா பார்த்தோன்னு போனோம். பட் 2 காலத்தில் ஒரு 1 hour கண்டாங்க. வீடியோ எடுத்துகிட்டு போய் கண்டு காய்ச்சி சொன்னேன். நீங்கள் இப்போ ஊருக்கு எல்லாரோடையும் நல்ல மாதிரியா? நாங்கள் யாரோடைய என்ன போயிருச்சுனே போகிறோம். இல்லை எல்லாரோடையும் நல்ல மாதிரி கொஞ்சம் மொத்தி செஞ்சு போகிறீங்க கொள்றீங்க அப்படின்னு நல்ல ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்தார். ஸோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் போயிட்டு வரோம். சரி உங்களோட பேர் எப்பவும் கிடையாது. நீங்கள் கொண்டு இல்லை நீங்கள் தான் என்ன கொண்டு விட்ட நீங்கள் உங்களால் நான் இந்த ஊருக்கு வந்தேனாங்க. அப்போ என்ன நல்லதோ கெட்டதோ உங்களை தானே சொல்லிவினோம். அது சரியா சரியா நல்லா இருந்தால் சில நேரம் மறந்துடுவினோம். கெட்டு போனால் உங்களை தான் சொல்லிவினோம். என்ன அதுவும் அப்படி நடக்க மாட்டோம்.
அதான் அது உங்களோட கையில் தான் இருக்குது வந்து இல்லை நீங்கள் இருந்து அன்றைக்கு பாருங்க. கடைசியாக இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து எங்களை ஒரு வீடியோ எடுக்க வாங்க, அப்போ நான் எப்படி கட்டத்தில் இருக்கிறேன்னு சில நேரம் உங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைக்கு நான் வருவேன். ஆசைப்படுறேன் நானும் கட்டாயம் நடக்கும். சொன்ன நடக்கணும் நடக்கும். அதே நேரம் பிள்ளைகிட்ட படிப்பும் ஆமாம் கவனம் செலுத்தி சேர்த்தானே அன்றைக்கு நம்ம கணக்கு அட்வைஸ் பண்ணி திருப்ப பண்ணிடாது. அப்புறம் வளர்க்குறோம். சரியா கரண்ட் நாளை கட்டணுங்க. சரி உங்களை பில் அனுப்பு. சரி எனக்கு சரி அனுப்பிவிடுவோம். அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் நான் அந்த அவருக்கு அனுப்பிவிடுவேன். மற்ற அவருக்கு இப்போ நான் வீடியோவில் என்ன சொல்லுங்க உண்மையை சொல்லுவேன்டா அவர் சொன்னவர் ஒன்றுமே சொல்ல தேவையில்லையாண்டு இருந்தாலும் எல்லாம் செய்து போட்டு அவர் செய்ததையும் சொல்ல அதை விட எனக்கு அது ஒரு மாதிரி நான் இந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படி செய்யணும்னு நான் விரும்பியது. எனிவே ஓகே நடந்ததெல்லாம் நன்மைக்கே யாருக்காச்சும் என்ன இதா சரியா நான் பாரம் போயிட்டா ஓகே ஓகே.